நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நிற்கிறது ஷெஃபீல்ட் நகர் பக்கத்தில் உள்ள ஒரு மலை சார்ந்த ஒரு காடு சார்ந்த இடம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அடர்ந்த உயரமான மரங்கள். இங்கே உட்கார இடம்லாம் போட்டிருக்காங்க, கல்லிலே அழகாக செதுக்கி இங்கே இடம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, பாருங்களேன். இது ஒரு இங்கே போக அப்படியே ஒரு காடு ஸ்டார்ட் ஆகுது. கதை சொல்லட்டுமா? ஒருத்தன் ஒரு ஜென் துறவியை போய் பார்க்க போனான். பார்த்துட்டு, சாமி எனக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது, எல்லா மேலேயும் கோபம் வருது, என் கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துனே தெரியல, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு போய் கேட்டான். அந்த ஜென் துறவி அவனை பார்த்து ஒன்று கேட்டிருக்காரு. இப்போ நீ கற்பனை பண்ணிக்கோ, நீ வந்து உன்னுடைய படகை எடுத்துகிட்டு நீ அப்படியே ஒரு பெரிய ஏரிக்குள்ளே நீ சவாரி பண்ணி போயிட்டு இருக்கிற. போகிற வழியில் நீ விதமாக ஒரு படகு வந்து உன் மேலே மோதிடுது. அந்த படகு மோதினத்தில் உன்னுடைய படகு அதிகமாக சேதமடைஞ்சிருது. இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், எனக்கு பயங்கரமாக கோபம் வரும், கத்துவேன், நான் பிடிச்சி ஏசுவேன், அறிவில்லையா கண்ணை புடலையாக வச்சுருக்கேன் அப்படின்ட்டு என் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி திட்டி என் கோபத்தை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அந்த துறவி சொல்கிறாரு, நீ திட்டி முடிச்சிடுற, அதுக்கப்புறம் உறுத்து பார்க்குற அந்த படகுல ஆளே இல்லை, அது காற்றுல வந்து உன்னுடைய படகுல மோதி இருக்குது, காற்றுல அப்படியே தண்ணியில் அடித்து வந்து உன் படகுல மோதி இருக்குது, இப்போ உன்னுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இன்னும் என்ன சாமி பண்ண முடியும், என் தலை எழுத்து நான் நொந்துக்குவேன், வேறு என்ன பண்ணுறது, யாரும் இல்லையே அப்படின்னு கேட்குறாப்புல. உடனே அந்த துறவி திரும்பி கேட்குறாரு, நிகழ்வு என்னமோ நடந்தது ஒன்று தான், உன் படகு சேதமானதுமே உண்மை தான், ஆனால் அது மனிதனால் நிகழ்த்தப்படவில்லை, தானாக நிகழ்ந்துருக்குது, இப்போ மட்டும் எங்கே போச்சு உன் கோவம் அப்படின்னு கேட்குறாரு. அவன் யோசிக்கிறான். அப்போ அவன் சொல்கிறாரு, இங்கே கோபம் அப்படிங்கிறது சக மனிதர்கள் நம்மளை மதிக்கவில்லை அப்படிங்கிற சமயத்துலையும் நம்ம தவறே செய்திருந்தாலும் அந்த தவறை வேகமாக உணர்ச்சி வசமாக அதை பக்கத்துக்கு மேலே போடணும் அப்படிங்கிற மூலியம்தான் அந்த கோபம் அப்படிங்கிற வெளிப்படுது. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அங்கே அந்த இடத்துல ஒரு மனிதர்களே இல்லை அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்கள், வந்த கோபம் காணாமலே போயிடும். இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, இது இந்த நபரால் நடக்கவில்லை, இது ஒரு நிகழ்வு, அவ்வளோதான். இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு நிகழ்வு அப்படின்னு கடந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் நம்ம மனது எப்பயுமே அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சாராம். ஸோ உங்களுக்கும் எந்த மாதிரி தருணத்தெல்லாம் கோபம் வருது அப்படிங்கிற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு குட்டி கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜீவன். பாய்.